Hello students, welcome to Shara Max. இன்னைக்கு 9th standard Maxல exercise 1.1 பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல இந்த 1.1க்கு பிஃபோர் இருக்கிற இன்ட்ரடக்ஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதெல்லாமே சின்ன சின்ன ஆன்சர்ஸ்ன்றதால நம்ம இதுலயே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக எப்படி நீங்கள் நோட் புக்கில் ப்ரெசென்ட் பண்ணோன்றத வந்து நான் லாஸ்ட்டில் நோட் புக்கில் எப்படி ஆன்சர் எழுதணுன்றதை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்? ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க, ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் செட், எதெல்லாம் நாட் ஏ செட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும். ஸோ இது கலெக்ஷன் ஆஃப் prime numbers. So prime numbers ன்றது well defined இல்லையா? well defined. So it is a set. ஓகேங்களா? second one பாருங்க. The collection of rich people in India. So in the rich people, see the word rich people. So rich people ன்றத நம்மளால describe பண்ண முடியுமா? define பண்ண முடியுமா? யாரெல்லாம் rich, யாரெல்லாம் poor அப்படி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால இட் இஸ் நாட் எ செட். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ ஆல் ரிவர்ஸ், நம்மளால இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் எல்லாம் நம்மளால கலெக்ட் பண்ண முடியுமா? எஸ். ஸோ இட் இஸ் எ செட். ஓகே. ஸோ த லாஸ்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஸோ ஹாக்கி பிளேயர்ஸ்னா நம்மளால சொல்ல முடியும், பட் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது இட் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ல வர ஒரு ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது என்ன அப்படின்னா டைரக்டா ஆன்சர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இங்க இருக்கிற ஒரு லெட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், இங்க நம்ம தனித்தனியா எலமெண்ட்ஸ் மாதிரி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கோம், INDIA இருக்கு. ஸோ ஐ எழுத போறேன், என் கமா டி எழுதணும். அகெயின் ஐ வருது. ஸோ ஆல்ரெடி நான் ஐ எழுதிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஐயை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த லெட்டர் என்னது, ஏ. ஸோ இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு டிவிஷனுக்கும் எழுத போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது எப்படி எழுதுவீங்க? செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். பி கமா ஏ கமா ஆர் கமா ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ஏ எழுதக்கூடாது. எல் கமா அகெயின் எல் ரிப்பீட் ஆகுது. ஸோ எழுதக்கூடாது. இ கமா எல் இங்க ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓ கமா ஜி கமா ஆர் ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ஆரும் எழுதக்கூடாது. ஏ எழுதியிருக்கோமா? எஸ் எழுதியிருக்கோம். ஸோ அது ஏவும் எழுதக்கூடாது. எம். ஸோ திஸ் இஸ் த ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இதில் எழுதுறேன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் ஃபைனலாக டிஸ்பிளே பண்ணுறேன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ இதுக்கு சொல்லுங்க, என்ன வரும்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எம் வரும், ஐ வரும், எஸ் வரும். இந்த எஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஐயும் ஆல்ரெடி எழுதிட்டோம், எஸ்ஸும் எழுதிட்டோம், எஸ்ஸும் எழுதிட்டோம், ஐயும் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னது, பி வரும். அகெயின் பி ரிப்பீட் ஆகுது, ஐயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் ஹியர். ஓகேவா? ஸோ எம்ஐ எஸ் பின்றதா இதோட ரோஸ்டர் ஃபார்ம் இந்த சப்டிவிஷனுக்கானது. ஸோ இந்த சப்டிவிஷனுக்கு பார்க்கலாம். செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். சி கமா இசட் கமா இ கமா சி ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ எழுதக்கூடாது. ஹெச் ஓ எஸ் எல் ஓ ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுதக்கூடாது. அடுத்தது வி இருக்கு. வி ஏ கே ஐ ஏ ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ரிப்பீட் ஆகாத லெட்டர்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இதுதான் செட். ஓகேங்களா? ரோஸ்டர் ஃபார்ம்ல இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். ஸோ ஏன்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட்ல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 0, 3, 5, 8 எலமெண்ட்ஸ் இந்த ஏ செட்டுக்குள்ள இருக்கு. ரைட். அடுத்தது பின்னு இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட்ல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2, 4, 6, 8 இருக்கு. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் சின்ற இன்னொரு செட் கொடுத்துருக்காங்க. ஸோ 12, 14, 18, 20. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ பி சின்னு சொல்லி நமக்கு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செட்ஸ்ல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே
ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்க என்ன ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 18 இந்த சிம்பிள் என்னது அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு ரீட் பண்ணோம். எப்படி ரீட் பண்ணோம் இதை? பிலாங்ஸ் டு சி. 18ன்ற எலமெண்ட் சின்ற செட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சி செட்ல போய் பார்க்கலாம். 18 எலமெண்ட் இருக்கா பாருங்க, இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? இப்போ 6 நாட் பிலாங்ஸ் டு இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவோம்? நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஏன்ற செட்டில் இந்த 6ன்ற எலமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன்ற செட்டில் நம்ம போய் பார்க்கணும், என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 6ன்ற எலமெண்ட் இல்லை, ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் 14 நாட் பிலாங்ஸ் டு சின்னு சொல்லியிருக்காங்க. சின்ற செட்ல 14 இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சின்ற செட் அவங்க கொடுத்துருக்கிறதுல 14 இருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஆகுது நமக்கு இங்க? ஃபால்ஸ். அப்போ என்ன வந்திருக்கணும்? 14 இஸ் பிலாங்ஸ் டு சின்னு வந்திருக்கணும். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இங்க பாருங்க ஃபோர்த் ஒன்ல 10 இஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி செட்ல போய் பார்க்குறோம். 10ன்ற எலமெண்ட் பின்ற செட்ல இருக்கு. ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு. ஸோ இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் 5 இஸ் பிலாங்ஸ் டு பி. 5ன்ற எலமெண்ட் ஏல தான் இருக்கு. 5ன்ற எலமெண்ட் பில இல்ல. ஸோ இட் இஸ் வாட்? ஃபால்ஸ்ன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் 0 பிலாங்ஸ் டு பி. பின்ற செட்ல 0 எலமெண்ட் இருக்கா? இல்ல. ஆனா அவங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு? இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 3 பிலாங்ஸ் டு டேஷ். ஸோ 3ன்ற எலமெண்ட் எந்த செட்டுக்குள்ள இருக்கு பாருங்க? ஏன்ற செட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க என்ன எழுதணும்னா ஏ. ஸோ 3 இஸ் பிலாங்ஸ் டு ஏ செட். இங்க பாருங்க 14 பிலாங்ஸ் டு 14ன்ற எலமெண்ட் எந்த செட்டுக்குள்ள இருக்கு நமக்கு? சி. ஸோ 14 இஸ் பிலாங்ஸ் டு சி. 18 பிலாங்ஸ் டு வேர்? 18 பிலாங்ஸ் டு 18 டேஷ் பி சொல்லியிருக்காங்க. ஸோ 18ன்ற எலமெண்ட் பியில் இருக்கா இல்லையா? பிலாங்ஸ் டுவா நாட் பிலாங்ஸ் டுவா நம்ம சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ பியில் போய் பாருங்க 2 4 6 8 தான். 2 4 6 10 மட்டும்தான் இருக்கு. ஸோ 18 கிடையாது. ஸோ நம்ம என்ன சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணணும்னா நாட் பிலாங்ஸ் டு அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒன் பாருங்க. 4 டேஷ் பின்னு கொடுத்துருக்காங்க. 4ன்ற எலமெண்ட் பியில் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன சிம்பிள் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்? பிலாங்ஸ் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் represent the following set in roster form. So roster formனா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டைரக்டா ஆன்சர் இருக்கும். அதுதான் roster form. So A equal to set of all even natural numbers less than 10. So less than 10 என்னும்போது 20 less than 20 என்னும்போது less than போது 20 எடுக்கக்கூடாது. அப்போ 20க்கு முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே எழுதணும். ஓகேவா? அப்போ A equal to எப்படி எழுதுவீங்க? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னும் போது ஈவன் நம்பர்ஸாகவும் இருக்கணும். அப்போ 2 4 6 8 10 12 14 16 18. ஸோ நம்மளோட 20 எடுக்கக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் 20 தான் சொல்லியிருக்காங்க. இதே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 20 எடுப்போம். ஓகேங்களா? ரைட். இங்கே பாருங்க பி ஈக்குவல் டு ஒய் such that இந்த ரெண்டு டாட் வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி ரீட் பண்ணோம்னா such that. அப்போ y equal to என்ன கண்டிஷனா 1/2n. அப்போ nன்றது என்ன அப்படின்னா n is belongs to n. கேபிட்டல் N is nothing but natural numbers ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னா நமக்கு n-less இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஆனால் எது வரைக்கும்ன்றதை இது ரெப்ரசன்ட் பண்ணது பாருங்க. n is less than or equal to 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் இன்னும் 1ல ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் எடுத்துக்கணுமா? 5 வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு மீனிங் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ஒரு லெட்டர்ஸாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் ஒரு நம்பராக ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் என்னோட வேல்யூ, அப்புறம் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம், 3 சப்ஸ்டியூட் பண்ணோம், 4 சப்ஸ்டியூட் பண்ணோம், 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ என்னெல்லாம் ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ட்டு என்னோட வேல்யூ நான் ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்த வேல்யூ எனக்கு வேணும்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த வேல்யூ வேணும்னா 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த வேல்யூக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா 5 வரைக்கும் தான் எடுக்கணும். ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. என்னெல்லாம் வரும் நமக்கு இங்கே? ஸோ 1/2 2 2s are என்ன ஆகும்? 4 1/6 1/8 and 1/10. ஸோ திஸ் இஸ் த roster form. ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்க. C equal to x such that x is a perfect cube. பர்ஃபெக்ட் கியூப். கியூப்ன்றது என்னன்னா 3 டைம்ஸ் வருது.
ஓகேங்களா? பெர்ஃபெக்ட் கியூப்னா ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா வருது. அப்போ எதுங்கிருந்து எது வரைக்கும் அப்படின்ற கண்டிஷன் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்றது 25க்கு அடுத்த வர கியூப் நம்பராக இருக்கணும், 2016க்கு பிஃபோர் நம்பராக கியூப் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதெல்லாம் கியூப் நம்பர்ஸ்ன்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம 1 கியூப் சொல்லலாம். 1 கியூப் இஸ் நத்திங் பட் என்னது, 1 1s are 1, 1 1s 1 தான் வரும். அப்போ 2 கியூப் என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8ன்னு எழுதலாம். ஸோ 3 கியூப்ன்றது 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 3 கியூப்ன்றது நமக்கு என்னது 27. அப்போ நெக்ஸ்ட் வர நம்பர் என்னதான் இருக்கணும், 4 கியூபாக இருக்கணும். 4 4s are 16, 16 4s are என்னது 64. 5 கியூப் என்ன வரும் நமக்கு, 5 5s are 25, 25 5s are 125. 6 கியூப்ன்றது என்ன வரும், 6 6 are 36, 36 6 are 216. அப்போ 27க்கும் 206க்கும் பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸ் என்னது நமக்கு இங்கே 64 and 125. அப்போ C is equal to 64, 125 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, D equal to X such that X is belongs to Z -5லேருந்து 2 வரைக்குமே எடுத்துக்கலாம். ஆனால் -5 எடுக்கக்கூடாது, ஏன்னா -5 இஸ் லெஸ் தென் மட்டும்தான் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ -5க்கு அடுத்த நம்பர் என்ன வரும் நமக்கு, நம்பர் லைனில் போய் பார்த்தோம்னா -4 -3 -2 -1 0 1 2 எடுக்கணும். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வரைக்கும் எடுக்கணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட் இன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ன்றது என்னன்னா, நமக்கு லாஸ்ட் இதில் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரைட், இப்போ பாருங்க, செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா எப்படி இருக்கும்னா, சம் கண்டிஷன், ஓகேங்களா, சச் தட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது எப்படி கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. லைக் ஏ சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சென்டென்ஸ் மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா who scored double centuries in one day internationals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். ஸோ இதுக்கப்புறம் வரது ஃபுல்லாக நம்ம அப்படியே எழுத வேண்டியதான். கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா who scored double in one day internationals அப்படின்னு எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் அப்படியே வரும். நெக்ஸ்ட் C ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கு, நெக்ஸ்ட் 2/3ன்னு இருக்கு, 3/4. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, இட் இஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம இப்போ எப்படியே மாற்றணும், செட் பில்டர் ஃபார்ம்க்கா, தட் மீன்ஸ் ரூல்ஸ் ஃபார்ம்க்கா மாற்றணும். ஓகேங்களா? அப்போ என்ன ரூல், ஏதோ சம் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ எல்லாமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னாவே எக்ஸ் சச் தட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் தான் எழுதணுமா, வேற ஏதாச்சும் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒய் கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, மேலே பாருங்க 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ 1 2 3 கண்டினியூஸ் நம்பர்ஸாக இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம nth டேர்ம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா என்னன்னு எடுத்துக்கலாம். இங்கே கீழே பாருங்க 2 3 4ன்னு இருக்கு, 100 டேர்ம் தவிர மற்ற எல்லாமே இருக்கு. அப்போ நான் இங்கே என்ன எழுத போறேன்னா n+1ன்னு எழுதிக்கலாம். வேற n இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு எழுதுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல ஸ்டார்ட் ஆகும், 1ன்னு கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ இங்கே என்ன வரும், என்னோட வேல்யூ 1/1 + 1 என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே 2. அப்போ 1/2 நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். செகண்ட் டேர்ம்க்கு அகைன் n ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 + 1ன்னு வரும், 2/2 + 1. அப்போ 2 நமக்கு வந்துடுச்சு, பை 2 + 1 என்ன ஆகும் 3. ஸோ செகண்ட் டேர்மும் வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த கண்டிஷனை கண்டிப்பாக இதை என்ன பண்ணோம், சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் இயர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், டி ஈக்குவல் டு, நம்ம என்ன லெட்டர் வேணால் எடுக்கலாம்னு சொன்னீங்களா, ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் சச் தட், ஒய்ன்றது என்னது இங்கே நமக்கு, ஒய் இஸ் தமிழ் மந்த்ஸ். அது அப்படியே எழுத வேண்டியதான், நம்ம ஆன்சர் எழுத வேண்டியது இல்லைங்க நம்ம. ஓகேங்களா? ஸோ தமிழ் மந்த்ஸ் இன் இயர் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஏன்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறதால டைரக்டா நம்ம இப்படி செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதும்போது இந்த மாதிரி எழுதினாவே போதும். ஸோ தமிழ் months in a year அப்படின்னு எழுதிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் all numbers less than 9. ஸோ த செட் ஆஃப் அண்ணாவே வந்தாவே நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குது,
டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இது எப்படி மாற்றுவீங்க? E ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் an odd அப்படின்னு எழுதணும். or whole numbers less than 9 அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் represent the following set in descriptive form. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். சரிங்களா? லைக் சென்டென்ஸ் டிஸ்கிரிப்டிவாக லைக் சென்டென்ஸாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. P ஈக்குவல் டு ஜனவரி, ஜூன் அண்ட் ஜூலை கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது எப்படி டிஸ்கிரிப்டிவாக எழுதுவீங்க? P ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் English months. Starts with letter J அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Q ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? Q ஈக்குவல் டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னாவே நமக்கு தி செட் ஆஃப் ஆல்ன்றது காமனாக வந்துடும். ஓகேங்களா? த செட் ஆஃப் இது ப்ரைம் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் between என்ன சொல்லலாம் 5 and 31 சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ பிட்வீன்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணோம்னா 7க்கு பிஃபோர் நம்பர் என்னதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி 29க்கு ஆஃப்டர் நம்பர் ப்ரைம் நம்பர் என்னதுன்னு பார்த்துட்டு எழுதணும். சரிங்களா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னாவே த செட் ஆஃப் ஆல்ன்றது காமனானு எழுத வேண்டியதுதான். இதுக்கு எப்படி வரும்? அதே மாதிரி சொல்லலாம். ஸோ R ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு n, எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதால 1ல ஸ்டார்ட் ஆகும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். எதுக்குள்ள முடியுது நமக்கு? less than 5 எழுத வேண்டியது. என்ன எழுதுவீங்க? the set of natural numbers less than 5 எழுத வேண்டியது. சரிங்களா? நெக்ஸ்ட் S is equal to x such that x is a consonant in English alphabets. ஸோ இந்த such that மட்டும் எடுத்துட்டு மீதி அதே தான் வரப்போகுது. இதுக்கு பதில் என்ன எழுதுவீங்க? the set of all. அவ்வளோதான். the set of all எழுதிட்டு the set of all the set of is an கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதுக்கு லெஸ் தேன் 5 எழுத வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் 1.1க்கு எல்லாமே நான் புக்கில் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் நோட் புக்கில் எப்படி நீ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நோட் புக்கில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி. ஸோ பாருங்கள் நோட் புக்கில் நான் எழுதியிருக்கேன் எப்படி நீங்கள் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா செட்டு, செகண்ட் ஒன்னு நாட் இயர் செட்டுன்னு சொன்னோம். கரெக்டுங்களா? ஸோ தேர்ட் ஒன்க்கு செட்டு நாட் இயர் செட்டு. செகண்ட் ஒன் பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ இந்தியான்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸ்லாம் எழுதக்கூடாது. ஸோ I, N, D, A அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி தான் பேரலோகிராமுக்கு சிக்கும் டிக்கும் அதே மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தது. ஸோ ட்ரூ ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் அந்த மாதிரி எழுதிருக்கேன். ஆன்சர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொஸ்டின்ஸ் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பிலாங்ஸ் டு ஏ, நாட் பிலாங்ஸ் டுனா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ ஆன்சரு அது செகண்ட் சப்டிவிஷனுக்கு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. லெஸ் தேன் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்கதால நான் ஒன்றுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 கியூப் 5 கியூப். 4 கியூபோட ஆன்சர் என்னது? 64. 5 கியூப் ஆன்சர் வந்து 125. அதே மாதிரி டிக்கு -4லேருந்து 2 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்க்கு பார்த்தீங்க எக்ஸ் சச் தட். ஸோ சச் தட்டுக்கு டாட்டும் வைக்கலாம், நம்ம இந்த மாதிரி ஸ்லாஷும் போட்டுக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இஸ் ஏ கிரிக்கெட் பிளேயர் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட் டபுள் சென்ச்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷனல்ஸ். செகண்ட் ஒன் பாருங்க அந்த கண்டிஷன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/n+1, n belongs to capital N. So next பாருங்க D equal to x such that x is a Tamil months in a year. Next x such that x is an odd whole numbers less than 9. Next P equal to the set of English months starting with letter J. Next the set of prime numbers between 3 and 71. R equal to the set of natural numbers less than 5. S is equal to the set of English consonants. Okay, so thank you students.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2ஓட சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.